எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை தாங்க. அதுவும் எங்கள் வீட்டோட ஸ்டைலில் பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு வடை பருப்பு கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போவே இந்த பருப்பு கூட வந்துட்டு நம்ம என்னென்ன போட போகிறோம்னா 15 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, ஒரு 8லேருந்து 10 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் வந்துட்டு சீரகம் போட்டுக்கோங்க. நாங்கள் சோம்பு போட மாட்டோம். இது கூடயே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஆட்டுக்கல்ல ஆட்டி எடுத்துக்கோங்க. கடைசியில் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது ஹீட் ஆகட்டுங்க. நம்ம இப்போ ஆட்டிட்டு இருக்கிற பருப்பை வந்துட்டு பால் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதும் தட்டி போடுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்குங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துட்டு வடையை தட்டி போடுங்க. நாங்கள் சோம்பு எதுவுமே சேர்க்க மாட்டோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள். ஒவ்வொன்றா தட்டி தட்டி போட்டுட்டு எண்ணெய் வந்துட்டு அப்போவே திருப்பிடாதீங்க, உடஞ்சிரும். அது வந்துட்டு மேலே மிதந்து வரும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. பொன்னிறமாக வந்ததும் எடுத்திங்கன்னா எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் வடை ரெடிங்க. இது எண்ணெய் குடிக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.